நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா படத்தொழிட்டு பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 865வது வீடியோ. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, கணபதியினுடைய பல்வேறு ரூபங்களை பார்க்க போகிறோம். எதிலேருந்து எடுத்திருக்கேன்னா, இந்த தெய்வ திருமேனிகளும் யந்திரம் மந்திரம் அதெல்லாம் போட்டிருப்பான். தியானம் ரூபம் யந்திரம் மந்திரம் திருவாவடுதுறை வெளியீடு. அந்த காலத்து ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி கிரி ட்ரேடிங்கில் வாங்கியிருந்தது. இப்போ புக்ஸு தான் இட் ஓப்பன் மை ஐஸ் அண்ட் சோ மெனி சப்ஜெக்ட்ஸு. இவள் அத்தாரிட்டேட்டிவாக சொல்லுவாள். திருவாவடுதுறை ஆதீனத்தில் நிறைய ஆராய்ச்சி பண்ணி தஞ்சை சரஸ்வதி மகால் நூல் எடுத்து பல விஷயங்கள் எடுத்து போட்டிருக்க. இந்த சில பேர் தியான ஸ்லோகம் சொல்லுவா, ரூபம் இருக்காது. எல்லா ஒவ்வொன்றுத்துக்கும் படம் போட்டு அழகாக காமிச்சிருக்கா இந்த புஸ்தகத்தில். இதில் எல்லா தெய்வங்களும் இருக்கும். அதாவது காட்டேரியில் ஆரம்பித்து மதுரை வீரில் ஆரம்பித்து அங்காள பரமேஸ்வரிலேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ இதில் தெய்வ திருமேனிகளின் தியானம் ரூபம் யந்திரம் மந்திரம் இந்த கணபதி திருமேனிகளை பற்றி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட more than 20 கணபதி தேர் இந்த புக்கில். ஸோ 1 by 1 பார்க்க போகிறோம். இப்போ இது பால கணபதி. நம்பர் 1 பாலகணபதி. கரஸ்த கதளி சூத பனசே சுகமோதகம் பாலசூரிய பிரம்ம வந்தே தேவம் பாலகணாதிபதம். வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம், கரும்பு, மோதகம் இவர்களை வைத்துக் கொண்டிருப்பவரும் பாலசூரியை போல் சரீரகாந்தியுடைய கணபதியை வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்கிறார் இவரை பற்றி சொல்லும்போது. அடுத்து ரெண்டாவது கணபதி யாருன்னா தருண கணபதி. நான் ஒன்று படத்தை காமிச்சு அந்த தியான ஸ்லோகம் அப்படியே சொல்கிறேன். இது போய் தருண கணபதி. சம்படி மேட் எ ரெக்வஸ்ட், ஆமா கணபதி ரூபங்கள்லாம் சொல்லுங்கன்னு சொன்னான் 2-3 நாளைக்கு முன்னாடி. டெஃபினெட்லி அவருக்கு மதுரையிலேருந்து ஒரு பையன் போட்டிருந்தான். இந்த தருண கணபதி என்ன சொல்கிறான் பார்க்கலாம். பாஷாங்குசோ பூபகபித்த ஜம்பு ஸ்வதனத சாலீட்சமபி ஸ்வஹஸ்தை தத்தே சதா யஸ்தருணாய தருணாருணாப பாயாட்ச யுஷ்மான் தருணோ கணேச. கையில் பாஷம், அங்குசம், அப்பூப்பம், விளாம்பழம், நாவல் பழம், தன்னுடைய தந்தம், நெற்கதிர், கரும்பு இவ்வெட்டு பதார்த்தங்களை கையில் வைத்துக் கொண்டிருப்பவரும் நண்பகலில் விளங்குகின்ற கதிரவனின் போல் ஒளியுடையவுடமான தருண கணபதியை எப்பொழுது உங்களை காப்பாற்றுவாராக. சிவப்பு நிறத்தில் இருக்கார தருண கணபதி. அது அடுத்து 3வது பக்தி கணபதி. நாளிகேரம் கதளி கூட பாயச தாரணம் சரச்சந்திர பவ புஷம் பஜே பக்தி கணாதிபம். தேங்காய், மாம்பழம், வாழைப்பழம், பாயசம் இவர்களை உடையவரும் சரத்கால சந்திரனை போல் வெண்மையான சரீரத்தை உடையமான பக்தி கணபதியை வணங்குகின்றேன். இது 3வது பக்தி கணபதி. நாலாவது வீர கணபதி. வேதாள சந்திர சரகார்முக சக்கர கட்க கட்பாங்க முத்கர கதாங்குஷ நாகபாசான் சூலஞ்ச குந்த பரகத்வஜ முத்பகந்தம் வீரம் கணேசவருணாம் சததம் நமாமி. அது வேதாளம், சக்தி ஆயுதம், அம்பு, வில்லு, சக்கராயுதம், கத்தி, கட்பாங்கம், முத்கரம், இரும்பு உலக்கை, கதை, அங்குசம், நாகம், பாசம், சூலம், குந்தகம், மழு, துவஜம் ஆகியவைகளை ஏந்தி
நின்ற கோலத்தில் இருக்கிறார், சிவப்பு நிறத்தில் இருக்கார் வீர கணபதி. இந்த வீர கணபதி தான் திருஷ்டி கணபதினு சொல்லிக்கிறார். இது அடுத்த சக்தி கணபதி. ஆலிங்கேய தேவி ஹரிதாங்கஷ்டகம் பரஸ்பராஷ்ட கடி நிபேசம் சந்தியாருணாம் பாசஸ்ருணி பகந்தம் பயாபகம் சக்தி கணேசமீடோ. தேவியை ஆலிங்கன செய்து கொண்டிருப்பவரும் ஒருவருக்கொருவர் அணைத்துக் கொள்ளப்பட்ட இடுப்பை உடையவரும் சந்தியா காலத்தை போல் சிவந்த நிறமுடைமையாக இருப்பவரும் பாசம் அங்குசம் இவர்களை வைத்துக் கொண்டிருப்பவரும் பயத்தை போக்குவரமாக சக்தி கணபதி ஆவார். சக்தி கணபதி பாருங்க, சக்தியை தன்னுடைய இடது மடியில் வச்சிருக்கார். சக்தி கணபதி இது 5 ஆயிடுத்து. அடுத்தது கஜ கணபதி. யா புஸ்தகாட்ச குண தண்ட கமண்டலு ஸ்ரீ வித்யோ தமான கரபூஷண பிந்துவர்ணாம் சம்பர மானச துஷ்ய சோபமானாம் துவாம் சம்ஸ்மரேத் கணாதிபதி தேவதன்ய. புஸ்தகம், ஜபமாலை, தண்டம், கமண்டலம் இவற்றை உடையவரும் மிக்க ஒளி பொறிந்தவரும் கங்கணம் முதலிய ஆபரணங்களை கைகள் எந்திருப்பவரும் சந்திரனை போல் வெண்மையான நிறமுடையவரும் 4 யானை முகங்களுடன் சோபிக்கின்றமான திஜ கணபதியை வணங்குகின்றேன். 3 முகம் நம்ம பார்த்தா மாதிரி இருக்கு. நேருக்கு நேரம் 1 முகமும் 2 சைடு முகமும் பின்பக்கத்தில் ஒரு முகமும் இருக்கு. இது துஜ கணபதி. அடுத்து சித்தி கணபதி 7வது. பக்த சூத பல புஷ்ப மஞ்சரி இஷுதண்ட தில மோதன கசக உத்பகன் பரசுஹஸ்தேத ஸ்ரீ சம்ருத்திமே தேவ பிங்கள. மாம்பழம், பூங்கொத்து, கரும்பு துண்டு, எள்ளுரண்டை, பரசு இவற்றை துதிக்கையுள் பட 5 கரங்களில் தரித்தவரும் பொன் கலந்த பசுமை நிறமுடையவரும் விளங்குபவரும் சித்தி சக்தியை மடியில் கொண்டவரும் அவர். ஆனால் இந்த படத்தில் சித்தி சக்தி காணும். அவர் சித்தி கணபதி மிச்சம்லாம் இருக்கு, சக்தியை காணதில்லை. அடுத்ததாக உச்சிஷ்ட கணபதி. நீலாபஜம் தாரிமி வீணாசாலி குஞ்சசாட்ச சூத்திரகம் தனுஷிஷ்ட நாமயம் கணேச பாது பேசக. அதாவது நீலோப்பலம், மாதுளம்பழம், வீணை, நெல், கதிர், குன்றுமணியினான ஜபமாலை இவைகளை அணிந்திருப்பவரும் நீல நிறமாக இருப்பவரும் உச்சிஷ்ட கணபதி ஆவார். கருநீல நிறம். இந்த கணபதியை விஜய கணபதி என்று தத்துவ நிதி கூறுகிறது. ஒரு தும்பிக்கை சக்தியோட மர்மஸ்தானத்தில் கை வச்சிருக்க மாதிரி இருக்கும் உச்சிஷ்ட கணபதி. அடுத்து 9வது விக்ன கணபதி. சங்க இஷுசாப குசுமேஷு குடாரபாசம் சக்கர ஸ்வதந்த ஸ்ருணி மஞ்சிரிகா சராத்வே பாணிஸ்ருதை பரிசம்ஹித பூஷணஸ்ரீ விக்னேஸ்வரோ விஜயதே தபனீய கௌர. சங்கு, கரும்பு, வில், புஷ்பபானம், கோடரி, பாசம், சக்கரம், தனது தந்தம், பூங்குத்து போன்ற கருப்பு மாலை ஆகியவற்றை கரங்களை கொண்டவரும் ஆபரணங்கள் அடைந்தவரும் பொன்மேனி ரூபமாக விளங்குவரும் ஆகிய கணபதியை வணங்குகின்றேன். அதாவது 10 கையோடு இருக்கிறார் விக்ன கணபதி.
இது 9வது கணபதி. பத்தாவது கணபதி க்ஷிப்ர கணபதி. தந்த கல்பலதா சரண்னுகும் பாங்குஜ்வலம் பந்தூக கமனீயாமாம் தாயே க்ஷிப்ர கணபதிம். தந்தம் கல்ப விருட்சத்தின் கிளை, பாசம், ரத்ன கலசம், அங்குசம் இவளை தரித்து கொண்டு வரும் செம்பருத்தும்பூவை போல அழகான சிவந்த சரீர காந்தியுடையமான க்ஷிப்ர கணபதியை தியானித்தல் வேண்டும். 4 கரங்கள், ஒரு முகம். க்ஷிப்ர கணபதி சிந்தூர வண்ணத்தினர். ஹேரம்ப கணபதி அபயபர ஹஸ்த பாச தந்த அக்ஷமாலா சுருணி பரசுத தனோ முக்கரம் மோதகஞ்ச பௌமதி கதசிம்ஹ பஞ்சம தங்கபக்திரோ கணபதி ரதி சௌர பாது ஹேரம்ப நாம. அபயம் பரதம் முத்திரலை கொண்டவரும், பாசம் தந்தம் ஜபமாலை அங்குசம் கோடரி முத்கரம் மோதகம் பழம் இவர்களை தரித்து கொண்டிருப்பவரும், சிம்ம வாகனத்தில் வீற்றிருப்பவரும், 5 யானை முகங்களுடன் இருப்பவரும் ஹேரம்ப கணபதி. இவள் மஞ்சள் நிறம், சிம்மத்து மேல 5 முகத்தோட கொண்டிருக்கார் ஹேரம்ப கணபதி. 10 கரங்கள், முகம் 5, கீழே 3, பின்பக்கத்தில் 1 4, மேலே 1 5. மஞ்சள் நிறம். லட்சுமி கணபதி அடுத்தது 12வது பிப்ராண சுகபீஜாபுர கமலன் மாணிக்க கும்பாங்குசாம் பாசம் கல்பலதாஞ்ச கட்க பிலசத் ஜோதி சுதா நிர்ஜர ஷாமனோ தசரோரு ஹேணே சகிதம் தேவித்யம் சாந்திகே கௌராங்கோ வரத நகஸ்தலஹிதோ லக்ஷ்மி கணேசோ வதாந்த். இவர் ஒரு முகம் 10 கரங்கள், 2 சித்தி புத்தி 2 பேர் வச்சுருக்கா லட்சுமி கணபதியில். கிளி, மாதுளம்பழம், மாணிக்க ரத்னங்களுடன் கூடிய கலசம், அங்குசம், பாசம், கற்பக கொடி, கத்தி, மிகவும் பிரகாசிக்கின்ற ஜோதியாகிய அமிர்த பிரபாகத்தை உடையவரும், நீலோத்பலத்தை கையில் கொண்டவரும், 2 தேவிகளை 2 பக்கங்களையும் கொண்டவருமான வரதஹஸ்தத்துடன் லட்சுமி கணபதியை தியானிக்கின்றேன். இது லட்சுமி கணபதி. 2 சக்திகளை வச்சிருக்கார். அடுத்தது மகா கணபதி ஹஸ்தீந்திரா நாமம் இந்துச்சூடம் அருணஷாய திரிநேத்திரம். ஷாதசவிஷ்டம் பிரியக சபத்ம காய கயாங்குசதயா கந்தகம் பீஜாபுரகதேடக கார்முகலாசாத் கராப்ஜ பாசோத்பல பிரியக்கச விஷான ரத்னகச ஹத்யோத் பகந்தி பஜே. இப்போ நம்ம இது சொல்லும்போது பீஜாபுர கதேஷு கார்புரஜா சக்கராச்ச பாசோத்பல பிரியக்கச விஷான ரத்னகலச பிராத்தோத்த கர்முகதாயத் வல்லபாய பத்மாராய சிஷ்டோஜலத்புஷாய விஸ்வபதி பித்துகர விக்னேஸ்வரிஷ்டாத்தகன்னு வரும் மகா கணபதி. இது வேற மாதிரி இருக்கு. மாதுளம்பழம், கதை, கரும்புவில், சக்கரம், தாமரை, பாசம், நீலோத்பலம், நெற்கதிர், தந்தம், ரத்னகலசம் இவற்றை திருக்கரங்களை வாங்கியவர், செங்கதிர் போன்ற நிறமுடையவர், முக்கண்ணர், பிறை முடியா தன் மடி மீது எழுந்தருளிக்கும் தாமரையை ஏந்தி தேவியன் பிரேமையோடு குறிப்போடு விடாது தழுவு பெற்றவர். அம்பாளவள தழுவிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இது வரைக்கும் 13 கணபதி பார்த்தாச்சு. 14வது விஜய கணபதி பாஷாங்குசவம் ஸ்வதந்தாமர பலமான் ஆகுவாகன விக்ரம் நிகத்து ந சர்வம் ரத்தவர்ணோத் விநாயக. பாசம், அங்குசம், தந்தம், மாம்பழம் தரித்தவர்,
பெருச்சாளி வாகனத்தில் ஏறி இருக்கிறவராக செந்நிறமானவர். அடுத்து 15வது கணபதி நிறுத்த கணபதி, டான்ஸ் ஆடுறவர். பாஷாங்குசோ பூப குடார தந்த சஞ்சன் கராக்லுப்த வராங்குளியகம் பீதப்பிரபம் கல்பதரோ ஹஸ்தம் பஜாமி நிறுத்தோத்பதம் கணேசம். பாஷம், அங்குசம், அதிரசம், கோடரி, அசைகின்ற கைகளில் விரல்களில் அடியப்பட்ட சிறந்த மோதிரங்கள் உடையவரும் மஞ்சள் நிறமுடையவரும் கல்ப விருட்சத்துக்கடியில் இருப்பவான நர்த்தன கணபதியை வேறு தியானத்தில் ஆயுதங்கள் மாறி இருக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்கார். இது வந்து நர்த்தன கணபதி. இந்த நர்த்தன கணபதி கூட கோஷ்டத்தில் சிவாலய கோஷ்டத்தில் பார்க்கலாம். அது அடுத்து 14வது ஊர்த்வ கணபதி, கல்ஹார சாலி கமலேஷு கசாப பாண தந்த பிரரோரோ ஹககதி கனகலோஜ்வலாங்க ஆலிங்க நேத்யா கரோ ஹரிதாங்கிய தேவிய கரோது சுபம். ஊர்த்த கணபதிச்ச செங்கழுநீர்பூ, நெற்கதிர், தாமரைப்பூ, கரும்புவில், அம்பு, தந்தம் இவரை கரங்களை கொண்டவரும் தங்க நிறம் கொண்டவரும் பச்சை நிறமுடைய தேவியினால் ஆலிங்கன செய்து கொள்ளப்பட்ட ஊர்த்தவ கணபதியை வணங்குகின்றேன். இது ஊர்த்தவ கணபதி. அது 17வது ஏகாட்சர கணபதி, ரக்தாங்க ராகாம் சுக குசும விதஸ்தல சந்திரமௌலி நேத்ரை யுக்தஸ்ரிபி வாம நகராட்சாண பீஜாபுரம் ததான ஹஸ்தாக்கர கிளிப்த பாஷாங்குசரதோ மரதோ நாகபத்ரோ அகீபூஷோ தேவ பத்மாசனஸ்தோ பவது சுகதரே பூதையே விக்னராஜோ. செந்நிறமானவர், செம்பட்டையாடையர், செம்மலர் மாலையர், பிறைமுடியர், முக்கண்டர், குறுந்தாளர், குறுங்கையர், மாதுளம்பழம், பாஷம், அங்குஷம், பரதம் இவர் தாங்கிய கரங்களை உடையவர், யானை முகமுடையவர், பத்மாசனத்தில் இருப்பவர், பெருச்சாளி வாகனர். இது வந்து ஏகாட்சர கணபதி, 17வது கணபதி. இது இந்த ஏகாட்சர கணபதி என்ன சொல்றோம்? ஓம் கம் கணபதியை நமக்கு சொல்றோம் இல்லையா? 17. 18 வரகணபதி, சிந்தூராபம், இபானனம் திரிநயனம் ஹஸ்தேசு பாஷாங்குசோ பிப்ராணம் மதுமத் கபாலம் அனிசம் சாது இந்து மௌலிம் பஜே. செவ்வண்டர், யானை முகத்தவர், முக்கண்டர், பிறைமுடியர், பாஷம் அங்குசம் தரித்தவர், தேன் நிறைந்த கபால பாத்திரத்தை ஏந்தியவர், பிறைமுடியர். இது வந்து வரகணபதி. 18வது அடுத்து 19 திரையாட்சர கணபதி, கஜேந்திரவதனாம் சாட்சாத் சலத் கர்ணசு சாமரம் ஹேமவர்ணாம் சதுர்பாகும் பாஷாங்குசதரம் வரம் ஸ்வதந்திரம் தட்சிணே ஹஸ்தே சப்யேது ஆம்ரபலந்தத புஷ்கரே போதகஞ்ச தாரயந்தம் அனுமஸ்மரேத். அசைவென்ற செவிகளை சாமரைகளை உடையவர், பொன்னிறமானவர், 4 கரங்களை உடையவர், பாஷம் அங்குசம் தந்தன் மாம்பழம் இவர் தாங்கியவர், துதுக்கை நுனியில் மோதகம் உடையவர், கொழக்கட்டை வச்சிருக்கார். திரையாட்சர கணபதி.
गिरवदात् क्षिप्रप्रसाद गणपति तद् पाशाङ्कुशौ कल्पलता कल्पलता परदच्च बीजापरायुत शशिकल कलित मौलिस् त्रिलोचन अरणस गजवदन पाशूरभूषण दीप्तेत् बृहत् उदर पद्मपिष्ट रोल्सित विघ्नये विघ्नभयोदर भवन सरत्रुत कमलस्सु सदास्तु मे बुद्ध्ये பாசம் அங்குசம் கற்பகுடியின் சுபேதரும் ஆதுளம்பழம் துதிக்கையில் தாமரை இவற்றை தரித்தவர் இளம்பரை ஒத்த எற்றியுடையர் திருவாபரணங்களை அணிந்தவர் பெரும் வயிற்றை பேழை வயிற்றை உடையவர் க்ஷிப்ரபிரசாதர். அடுத்து ஹரித்ரா 21 ஹரித்ரா கணபதி ஹரித்ராபம் சதுர்பாகம் ஹரித்ரா வதனம் பிரபும் பாஷாங்குசம் தரம் தேவம் மோதகம் தந்தமேவச பக்தாபய பிரதாதாரம் வந்தே விக்ன விநாசகம். மஞ்சள் நிறமானவர், 4 கரங்களை உடையவர், அவற்றில் பாஷம் அங்குசம் தந்தம் மோதகம் தரித்தவர், பக்தர்களுக்கு அபயமளிப்பவர். இது ஹரித்ரா கணபதி 21ஆவது கணபதி. இது அடுத்து 22 ஏகதந்த கணபதி லம்போதரம் ஷாயமதுனா கணேசம் குடாரம் அக்ஷரசுதம் ஊர்த்வகாப்பியாம் ச லட்டுகம் தந்தம் அதகராப்பியம் வாமே தராதஞ்ச ததானாம் ஈடே. பேழை வயிற்றுடன் நீலமேனியர், கோடலி அக்ஷமாலை லட்டு தந்தம் இவருடைய உடையவர், 4 கரங்கள். ஏகதந்த கணபதி 22ஆவது. அடுத்து சிருஷ்டி கணபதி 23 பாஷாங்குசம் ஸ்வதந்தாம்பிர பாலவா நாகு பகான விக்னம் நிகந்துன ஷோண சிருஷ்டி தக்ஷோ விநாயக. பாசம் அங்குசம் தந்தம் மாம்பழம் காரியங்களை எழுதியவர், பெருச்சாளி வாகனத்தை உடையவர், சிவந்த திருமேனியர். இவர் நமது இடையூறுகளை அகற்றுவாராக. இது சிருஷ்டி கணபதி 23. அடுத்து உத்தண்ட கணபதி கல்ஹாராங்குஜ பீஜாபூரக கதா தந்தேஷு சாபம் சுபம் பிப்ராணோ மணிகும்பசாலி கலசௌ பாஷம் ஸ்ருணீச்சாப்ஜகம் கௌராங்கம் ராசீரா சிந்தகரையா தேவி ஷமாலிங்கித ஷோணுங்க சுபமாதனோ பஜதாம் உத்தண்ட விக்னேஸ்வரக. நீலம் தாமரை மாதுளம்பழம் கதை தந்தம் கரும்புவில் ரத்தன கலசம் பாசம் நெற்கதிர் மாலை விலை தேந்தியவரும் 10 கைகளை உடையவரும் அழகிய தாமரைப்பூவில் 5 ஏந்திய பொன்மேனியராக தேவியை தழுபவர், சிவந்த மேனியை உடையவர். இவர் உத்தண்ட கணபதி, சக்தியோட இருக்கார். அடுத்தது 25வது ரணமோசன கணபதி பாஷாங்குசு தந்த ஜம்பு ததான ஸ்படிக பிரபா ரத்தாந்த கோ கணபதி முதேஷ்யாத் ருணமோசக. பாஷம் அங்குசம் தந்தம் நாமற்பழம் இவற்றை தரித்தவர், வெண்பளிங்கு மேனியர், செந்நிற பட்டாடை உடுத்தியவர். இது ரணமோசன கணபதி. அது துண்டி கணபதி அக்ஷமாலா குடாரஞ்ச ரத்ன பாத்திரம் சுதந்தகம் தந்தே கரை விக்னராஜோ டுண்டி நாமம் முதேஸ்து.
அக்ஷமாலை கோடரி ரத்ன கலசம் தந்தம் இவற்றை ஏந்தியவர் துண்டி கணபதி. துண்டி கணபதி காசியில் பார்க்கலாம். ஈஸ்வராவுக்கு போகிற வழியில் வந்துடும். அடுத்தது த்விமுக கணபதி 27. ஸ்வதந்த பாஷாங்குஷ ரத்ன பாத்திரம் கரை ததான ஹரி நீலகாத்திர ரத்தம் சுகோ ரத்ன கிரீடமாலி பூத்தி சதாமே த்விமுகோ கணபதி. 2 முகங்கள், தந்தம் பாஷம் அங்குஷம் ரத்ன பாத்திரம் இவற்றை கையில் ஏந்தியவர், மயில் நிற மேனியர், செம்பட்டாடையும் ரத்ன கிரீடம் அணிந்தவர், இருமுகம் உடையவர். த்விமுக கணபதி இது. இருபத்தேழாச்சு. அது மும்முக கணபதி. ஸ்ரீமத் தீட்சண சிகாங்குஷ வரதான் தட்சே ததான கரை பாசாமிருத பூர்ணகும்பமயம் வாமே ததானோமுத பீடஸ்வர்ண மயார சிந்த பிலசத் ஷத்கர்ணிகா பாசுரே ஆசன ஸ்ரீமுக பாலாருஷிக நாகான் பாதுன. வலது கைகளில் கூறிய அங்குஷ அக்ஷமாலை பரதம் இவற்றை உடையவர், இடது கைகளில் பாஷம் அமுத கலசம் அபயம் இவற்றை உடையவர், பொற்றாமரையில் பொற்றாமரை ஆசத்தின் பொருட்டு 3 முகங்களோடு எழுந்தெழுப்பவர், பூர சம்பு போன்ற சிவந்த நிறம் உடையவர். அடுத்து சிங்க கணபதி 29. வீணாம் கல்பலதாம் ஹரிஞ்ச பரதம் தக்ஷேத் விதேத் கரை வாமே தாமரசஞ்ச ரத்ன கலசம் சன்மஞ்சரி சாபயம் கண்ட தண்டலசத் மிருகேந்த வதன சங்கேந்து கௌரசுப திவ்ய ரத்ன பாம் சோகா கணபதி பாயசா நக. வீணை கற்பக கொடி சிங்கம் பரதம் இவற்றை வலதுகளை வாங்கியவர், தாமரை ரத்ன கலசம் பூங்கொத்து அபயம் இடதுகரங்களை உடையவர், வெண்ணிற மேனியர், யானை முகவர், சிங்க மாவத்தில் எழுந்தருளிப்பவர். இது சிங்க கணபதி. சிங்க கணபதி 29வது. 30வது யோக கணபதி. யோகாரோடே யோக பட்டாபிரோம பாலார்கப இந்திர நீலம் சுகாட்சிய பாசோ ஷப யோக தண்டம் ததானோ பாயனா நித்தியம் யோக விக்னேஸ்வர நமக. யோக நிலையில் யோக பட்டம் தரித்து இளசூரியனது நிறமோடு ஒளிர்ந்து இந்திர நீல ஆடைகளை உடித்து பாஷம் அக்ஷமாலை யோக தண்டம் கரும்பு இவற்றை எழுதியவர். அடுத்து 31 துர்கா கணபதி. தப்த காஞ்சன சங்காச சாஷ்ட ஹஸ்தோ மகந்துனக தீப்தாங்குசம் ஷரம் சாட்சம் தந்தம் தக்ஷே பகன் கரை வாமே பாசம் கார்முகம் சலதாம் ஜம்பூத்யத் கரை ரக்தாம் சுகசதா பூயா துர்கா கணபதி முதே. உருக்கிய பதும்ப நிறத்திலும் 8 கை பெரிய மேனி, அங்குசம் பானம் அக்ஷமாலை தந்தம் இவற்றை வலது கைகளும், பாஷம் வில் கொடி நாவல் பழவற்றை இடது கையிலும் உடையவர், செந்நிற ஆடையர். இவர் 31வது துர்கா கணபதி. கடைசியாக சங்கடகர கணபதி. பாலார்க்க அருணகாந்தி வாமே பாலாம் மகன் அங்ககே லசத் இந்தீவரஹஸ்தாம் கௌராங்கி ரத்ன சோபாட்சியாம் தக்ஷே அங்குஷ வரதானம் வாம பாசம்ச பாயசம் பாத்திரம் நீலாம்சு கபசமான பீடே பத்மாருணேஷ்டன சங்கடஹரணே பாயாத் சங்கட பூகாத் கஜோனனாம் நித்தியம். இளஞ்சூரியன் போன்ற நிறத்தோடு இடப்பாக தொடையில் அம்மையை உடையவர். அம்மை பொன்னிற மெழினால் நீலப்பூவை ஏந்தியவளாக இருப்பவள்.
வலது கையில் அங்குஷம் வரதம் உடையவர், இடது கையில் பாசம் பாயச பாத்திரம் வேந்தியவர், செந்தாமரை படைத்து அமர்ந்திருப்பவர், நீல நிற ஆடையை உடையவர். இதுதான் வந்து சங்கடகர விநாயகர். சக்தி இருக்கணும் சங்கடகர விநாயகரில். இப்போ எங்கள் கோவிலில் கூட விநாயகர் பேர் வச்சுருக்கா சங்கடகர சிந்தாமணி விநாயகர்ன்ற. சக்தி இல்லை அதில். ஆனால் ரூபத்தை அப்படி பார்த்தா அப்படி தான் சொல்கிறது. திருவாவுடையாதுன்ற புக்கில் சங்கடகர விநாயகர்னால் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த விநாயகர் வகையில் திருவாவுடைய ஆதீனத்தை போட்டது புக்கில் வந்து 32 விநாயகர் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்துருக்கோம். கணபதி யந்திரம் காமிச்சுக்கிறோம் ஒன்றே ஒன்று. நிறைய கணபதி யந்திரங்கள் இருக்குது. ஷட்கோணம் தான் மெயினாக. கணபதி யந்திரத்தில் இந்த ஷட்கோணம் தான் இந்த யந்திரம். பார்த்துக்கோங்க. நடுவில் முக்கோணம், பிந்துஸ்தானம், 8 இதழ் தாமரை, 4 வாசல். இதுதான் யந்திரம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 32 கணபதிகளுடைய ரூபங்கள், அவளுக்கு ஆயுதங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். இது வந்து மதுரையிலேருந்து ஒருத்தர் ரெக்வஸ்ட் பண்ணார், அவர் இங்கே பேசணும்னு. அதுக்காக இன்றைக்கி பேசுது. இதோட இந்த பதிவை நான் நிறைவேற்றுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.